எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் முன்னாடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டெக் சேனல் பார்த்திங்கன்னா டெக் சார்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதை சார்ந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக போட்டிருப்பேன். அது குறிப்பிட்ட பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே டிஜிட்டல் மல்டிமீட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது ஆகட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஒர்க் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எலக்ட்ரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக தான் அதை மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஓம் மீட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த வேல்யூஸ் அந்தந்த மீட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். பட் இந்த மல்டிமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வோல்ட்டு, அம்மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மல்டிமீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. மல்டிமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேனுவல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆட்டோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேனுவல் ரேஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக கரெக்டாக என்ன வேல்யூங்கிறத நம்ம செட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணணும். ஆட்டோ ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வோல்ட்டுன்னு செட் பண்ணிட்டாலே போதும், அதோட வேல்யூஸ் ஈஸியாக காமிச்சிடும். நான் வச்சுருக்கிறது மேனுவல் டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஸோ அந்த மல்டிமீட்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மல்டிமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த டிஸ்பிளே, இதுதான் நாப். ஸோ அந்த நாப் ரொட்டேட் பண்ணி தான் நம்ம வேல்யூஸ்லாம் எந்த வேல்யூஸ் வேணுமோ நம்ம கரெக்டாக செட் பண்ண முடியும். அடுத்தது கீழே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு டெக்னிக்கல் நேம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஒயர். ஸோ இந்த ஒயரை வச்சு தான் நீங்கள் இந்த இதில் கனெக்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் தான் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக் தான் இருக்குது. ஸோ எந்த ஒயர் இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல காமன் அப்படின்னு போட்டுருவோம், அதாவது COM அப்படின்னு போட்டிருப்பாங்க. எப்பயுமே இந்த பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, ஸோ பிளாக் கலர் இந்த COM அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்பயும் இதை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வோல்ட்டு, ஓம்ஸு, ஆம்பேர்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா மேலே ஆம்பேர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்பேர். அதாவது ஆம்பேர் 10க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 10 இல்லைனா 10க்கு மேலே இருக்கிறதுல நீங்கள் இந்த போர்ட் யூஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும் நீங்கள் இதில் இருக்கிறத கழட்டி இதில் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பிளாக் எப்பயுமே காமன்லேயே தாங்க இருக்கணும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இதில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ நம்ம 2 இதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட அதர் எண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின் டைப் கொடுத்துருப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் டைப்புமே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் டைப் தான் இருக்கும். இந்த பின் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவில் கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், பிளாக் கலர் நெகட்டிவ். ஸோ இதுதான் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாபில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். லைட்டாக டார்க் கலரில் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஏரோ மார்க் இண்டிகேஷன். ஸோ அது நீங்கள் கரெக்டாக எந்த வேல்யூவில் நீங்கள் திருப்பினீங்கனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு இந்த V பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வோல்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீன்னு போட்டு ஒரு அண்டலேஷன் சிம்பிளாட்ட போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்பேர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் தனியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல ஓம்ஸ்க்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த V என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ட், இந்த வியும் பார்த்தீங்கன்னா வோல்ட் தான். பட் ஆனால் இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது DC, இது AC. டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட், ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ டிசிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரியில எல்லாம் மெஷர் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கார் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன செல்லாக இருக்கலாம். பேட்டரியில் மெஷர் பண்ணும்போது டிசியோட வோல்ட்டில் நீங்கள் பண்ணணும். ஏசிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளக் பாயிண்ட், வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்லாம் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசியில் நீங்கள் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல DC ஆம்பேர். ஸோ இது ஆம்பேர் பார்த்திங்கன்னா DC ஆம்பேர் தான். இதில் இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் DC ஆம்பேர் 10 ஆம்பேருக்கு மேலே நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன், ரெட் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். நீங்கள் இந்த 10 ஆம்பேர் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளக்கை கழட்டி இதில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம 10 ஆம்பேர் மெஷர் பண்ணும்போது மேக்ஸிமமாக 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 செகண்ட்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபியூஸ் போயிடும்.
ஸோ இதில் ஃபியூஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபியூஸ் இல்லை, அதனால் வந்துட்டு அன்ஃபியூஸ்டு 10 ஆம்பையர் மேக்ஸ் ஃபார் 10 செகண்ட்ஸ் மேக்ஸ் அப்படின்னு போட்டு எவ்ரி 15 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 10 செகண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த 10 ஆம்பையர் மெஷர் பண்ணணும், அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கும், அதுக்கு நம்ம கரெக்டாக என்ன மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூட்டி கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயர் வச்சுருப்பீங்க, அந்த ஒயர் வந்துட்டு வீட்டில் லைனிங் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்துட்டு ஒரு சின்ன சர்க்யூட்டோட நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அது வந்துட்டு எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக ஃபுல்லாக சர்க்யூட் வந்துட்டு ஒர்க் ஆகுதா, இல்லை ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை டயோட்ஸ், அதாவது எல்இடி பல்ப் கூட ஒர்க் ஆகுதா அது எப்படிங்கிறது வந்துட்டு இந்த டயோட்ஸ் ஆப்ஷனில் வச்சு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு HFE அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டர் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிரான்சிஸ்டரோட எண்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுவுமே எண்டு இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக EBH இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஸ்டரை வச்சு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வோல்ட், அதாவது DC வோல்ட் வந்துட்டு எப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வேல்யூ எப்படி வைக்கிறதுன்னு தெரில அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு 1.5 வோல்ட் பேட்டரியை வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 வோல்ட்டுக்கு மேலே இருக்கிறது, அதாவது இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குது. ஸோ நான் 20 வோல்ட் செட் பண்ணிக்கிட்டேன். 20 இதில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா 1.5 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதில் காமிக்குது. இதுவே நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக, இப்போ எக்ஸாம்பிள் 1000 வச்சு நான் செட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேல்யூஸே எதுவுமே வந்துட்டு காமிக்காது. ரொம்ப வந்துட்டு எனக்கு லீஸ்ட் கவுண்ட்டில் வந்துட்டு காமிக்கும். ஸோ உங்கள் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இப்போ வந்துட்டு கார் பேட்டரியில் வந்துட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கார் பேட்டரி வந்துட்டு DC தான். ஸோ வந்துட்டு DC வோல்ட்டுக்கு நேரம் வந்துட்டு என்னோடது பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நாப் எல்லாமே வந்துட்டு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒயர்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் நான் போய்ட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ வரும். ஸோ அப்போது வந்துட்டு எனக்கு 12 வோல்ட் தான் வந்துட்டு காரோட பேட்டரி. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 20லே கரெக்டாக வச்சுட்டு மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு AC வோல்ட்டில் செட் பண்ணிக்கலாம். அந்த AC வோல்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 200 இருக்குது, 750 வோல்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு வீட்டில் கரண்ட்டெல்லாம் வரது பார்த்திங்க அப்படின்னா 220 வோல்ட் டு 240 வோல்ட். ஸோ வந்து 200ங்கும்போது பார்த்திங்கன்னா லீஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு 750 வோல்ட்லேயே வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரெண்டையும் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 240 வோல்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக காமிக்குது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட்டெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லாம் செக் பண்ணும்போது இந்த நாப் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜ் வந்துட்டு கரெக்டாக சீல் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் ஒயர்லாம் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு கை பட்டுச்சு அப்படின்னா உடனே ஷாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜுமே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இன்கேஸ் இது ஓப்பனாக இருந்துச்சுனாலும் நமக்கு வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா DC ஆம்பையர் இதில் செக் பண்ணிக்கலாம். 10 ஆம்பையருக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த இது என்னங்கிறத பார்க்கலாம். கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு கரெக்டாக கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்டிவிட்டின்னு என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் வச்சுருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு சர்க்யூட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கா சர்க்யூட்டு, இல்லை வந்துட்டு இந்த ஒயரில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இந்த வந்துட்டு மேலே மவுண்ட் ஆகிருக்கு பட் உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் பிஞ்சிருக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இந்த ரெட் கலர் வச்சு இந்த ரெட் ஒயரை வந்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் ஒயரில் இந்த எஜ்ஜையும் வந்துட்டு நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இதில் வந்துட்டு நான் இதில் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு பீப் சவுண்ட் வந்துட்டு வரும். உங்களுக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா சர்க்யூட் வந்து கரெக்டாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு எதுவுமே வரல, அந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு 1ன்னு காமிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒயரில் வந்துட்டு ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அதே இதில் வந்துட்டு டயோட்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். டயோட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம LED வந்துட்டு ஒரு டயோடு தான். ஸோ அந்த டயோடை வச்சு நீங்கள் வந்துட்டு LED கரெக்டாக ஒர்க் ஆகுது என்னங்கிறத வந்துட்டு செக் பண்ணணும். அண்ட் LEDயில் வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப
ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் வந்துட்டு பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மாற்றி வந்துட்டு வச்சு வேல்யூஸ் எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வராது. உங்களோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டான வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் நெகட்டிவாக வரும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட இதை சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். சோஷியல் மீடியாலையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.